ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே இந்த காலை வெள்ளும் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்தி சகாயம் செய்து நமக்கு வேண்டிய ஒத்தாசைகளை தந்து நம்மை ஜெயமாய் நடத்துகிற நல்ல தெய்வமாய் இருக்கிறாரு. இந்த 6வது மாதத்திற்குள்ளாக பிரவேசிக்க தேவனாய கர்த்தர் உங்களுக்கு எனக்கு உதவி செய்திருக்கிற வேளையிலும் கூட இருந்த இடங்களில் கண்களை மூடி உள்ளத்தை அவருக்கு நேராய் திருப்பி இயேசுவே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி நல்ல வாய்களை திறந்து உயர்த்தலாம். ஹல்லேலூயா. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். அவரை போல பரிசுத்தர் யாரும் இல்லையே. உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில அவர் ஜீவ ஒளியாக, ஜீவ தண்ணீராக, ஜீவ அப்பமாக, ஆமென், ஜீவன் கொடுக்கக்கூடியவராக, அந்த ஜீவன் பரிபூர்ணமடைய செய்கிறவராக, எஸ் ஹல்லேலூயா, அவர் இருக்கிறவராகவே இருக்கிறாரே. நல்ல வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் கர்த்தரை உயர்த்தலாமே. இயேசுவே நாங்கள் உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். மகிமையானவர், மகத்துவமானவர், நிறைவானவர். ஹல்லேலூயா. இயேசுவே நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். ஆமென், 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 ஆமென். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவரை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் வந்து அவர்கள் சத்தத்தை கேட்டு அவர்களுடைய தேவைகளை சந்தித்து ஆமென் மகிழ பண்ணுகிற நல்ல நேசராய் இருக்கிறாரே. ஓ, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய சூழ்நிலைகள் மத்தியிலே, நம்முடைய காரியங்கள் மத்தியிலே, ஹல்லேலூயா, நம்முடைய போராட்டங்கள் கண்ணீரின் மத்தியிலே கொஞ்ச நேரம் நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை உயர்த்தலாமே. அவர் ஒருவரே நம்மத்திலே இறங்கி வருகிறவர், அவர் ஒருவரே நம்மத்திலே வாசம் பண்ணுகிறவர், அவர் ஒருவரே நம்மத்திலே உலாவுகிறவர். இயேசுவே தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலா தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கின்றாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கின்றாரே. அவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற வேளையில நம் கண்ணீரை துடைக்கும் நல்ல தெய்வம், சகல ஆறுதல்களின் தெய்வமே, நாங்கள் உயர்த்துகிறோம் என்று சொல்லி வாய்களை திறந்து ஹல்லேலூயா அவரை உயர்த்தலாமே. Sharing
வாசம் பண்ணுகிற சர்வ வல்லமை உள்ளவரே, இந்த காலை வேண்டுமே நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா. நீர் ஒருவரே பெரியவர். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறார். தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனாலே ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. எங்கள் மத்தியிலே இதோ மனுஷரின் மத்தியில் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. அவர் மகிமை நிறைந்தவர். அவரை போல மகத்துவம் உள்ளவர் யாரும் இல்லையே. உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில கடந்து வந்த பெரிய காரியங்களை செய்கிறவர். ஓ இயேசுவே, அவரை நோக்கி உண்மையாய் கூப்பிடும் பொழுது, நம்முடைய ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் ஓடி வந்து நம்மை தப்புவிக்கிற நல்ல தெய்வமாய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை என்று. ஓ மகிமை நிறைந்த ஒருமை ஆராதிக்கிறோம் இயேசுவே. மகிமை நிறை பூரணமே, மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகிமை நிறை பூரணமே, மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. இதோ மனுஷரின் சொல்லுகிறவரை பார்த்து எங்க மத்தியிலே இறங்கி வருகிற தெய்வமே, எங்க மத்தியிலே உலாவுகிற நல்ல நேசரே, உண்மை நாங்கள் வரவேற்கிறோம் ஐயா. இந்த காலை வேளையிலே நீர் வாரும் தூயரே. மனுஷரின் எங்க மத்தியிலே கடந்து வந்து, எங்க சூழ்நிலைகள் மத்தியிலே கடந்து வந்து எங்களை உடைய மகிமையினால் நிரப்பி உம்முடைய விடுதலையை கட்டிடுவீராக. அவர் தாமே நம் கண்ணீரை துடைக்கிறவர். அவர் தாமே நம் கவலைகளை நீக்கி போடுகிறவர். அவர் தாமே நம்முடைய பாரங்களை சுமந்து தீர்க்கிறவராயிற்று. இந்த காலை வேளையிலே இயேசுவே எங்கள் மத்தியிலே இறங்கி வருவீராக. வாசம் செய்கிறாரே. தூய ஆவியே, வாரும் ஆவியே, நீர் வந்து எங்க மத்தியிலே பெரிய காரியங்களை செய்துள்ளவீராக. ஓ வாரும் தூயரே. நம்ம வரவேற்கலாமே ஆண்டவரே. இந்த 6வது மாதத்துக்கு கடந்து வந்திருக்கிற வேளையிலும், இந்த முதலாவது ஞாயிற்றுக்கிழமையிலும் கூட நாங்கள் உம்மை வரவேற்கிறோம் ஐயா. எங்க மத்தியிலே எழுந்தருளுவீராக ஐயா. அவருடைய பலத்த ஆளுகை நம்முடைய வாழ்க்கையில காணப்படுவதாக.
காலை வேளையில நம்மை நாமே அப்படி திருக்கரங்களிலே ஒப்பு கொடுக்கலாம். வேதம் சொல்லுகிறது, அவரே நம் மூளை கல்லாகிய கிறிஸ்து என்று சொல்லு. அவர் மேல் நாம் உறுதியாய் கட்டப்படுவோமே ஆகிய, அவர் மேல் நாம் ஸ்தாபிக்கப்படுவோமே ஆகிய, ஒரு நாளும் நாம் அசைக்கப்படோமே. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவாரே. அவர் இரக்கமுள்ளவராயிற்று. இயேசுவே, நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாமே. ஆண்டவரே, இந்த காலை வேளையை பரிசுத்தப்படுத்தி சுத்திகரித்து புடமிட்டு உங்க மேல உறுதியாய் நிற்கத்தக்கதாக என் கால்களை ஸ்திரப்படுத்துவீராக. எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? உண்மையாய் உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த காலை வேளை தாமே நீர் பிரசன்னமாகி உமக்கு உகந்த பிள்ளைகளாய், உமக்கேற்ற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் ஆட்சி அருளுவீராக. உம்மை போல நல்லவர் யாரும் இல்லையே இயேசுவே. வேதம் சொல்லுகிறது, அவரே சகல துதி கன மகிமை எல்லாவற்றுக்கும் பார்த்திர. நம்முடைய வாழ்க்கையில எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார். யார் நம்மை கைவிட்டாலும் நம்மை கைவிடாதவர் ஆயிற்று. இந்த காலை வேளை, இந்த ஆராதனை வேளையில தேவ சமூகத்தினை நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற வேளையில அவர் நம்மத்திலே வெளிப்பட்டு நம்முடைய முகத்தின் மேல் உள்ள ஒளியை நம்ம மேல் பிரகாசிக்க பண்ணி நம்மை தலை நிமிர செய்வாரே. அவர் உண்மையுள்ளவராயிற்று. அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர், செயல்களிலே வல்லமையுள்ளவர். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உயர்த்துங்க, உயர்த்துங்க, உயர்த்துங்க. நம்மை நாமே அவருடைய பலத்த கரங்களுக்குள்ளே ஒப்பு கொடுத்து துதிகன மகிமையெல்லாம் இயேசுவே உமக்கே செலுத்துகின்றோ. மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கின்றோ. மகிழ்வுடன் ஸ்தோத்திர, இந்த காலை வேளை பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கின்றோ. மகிழ்வுடன்
ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே என் உயிருள்ள நாளெல்லாமே. கூப்பிடும் யாவருக்கும் மிக அருகில் இருப்பவரே. கூப்பிடும் யாவருக்கும் ஆமாண்டவரே அருகில் இருப்பவர். உண்மையாய் உண்மையாய் குரல் தனை கேட்டு விடுதலை தருபவரே. உண்மையாய் கூப்பிடும் குரல் தனை கேட்டு விடுதலை தருபவர். கூப்பிடும் யாவருக்கும் கூப்பிடும் நம்ம சத்தத்தை கேட்கும் நல்ல தெய்வமாய் இருக்கிறாரே இயேசுவே. கூப்பிடும் யாவருக்கும் மிக அருகில் இருப்பவரே. உண்மையாய் குரல் தனை கேட்டு விடுதலை தருபவரே. இயேசுவே என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே என் உயிருள்ள நாளெல்லாமே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க இயேசுவே உம் நாமம் வாழ்க. குறை நீக்கும் குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க இயேசுவே சொல்லலாமே உம் நாமம் வாழ். அவரை உயர்த்துவோம் ஐயா. ஓ இயேசுவே நீ பெரியவர், நீ சிறந்தவர், நீ மகிமையானவர். ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க
சிறகுகள் உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். உந்தன் சிறகுகளின் அவர் ஒருவரே தூயவர் அல்லவா? நம்மை பாதுகாக்கும் நல்ல நேசரே, தூயவரே தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீர். அவரை பார்த்து சொல்லுங்க, இயேசுவே இயேசு ராஜா என் பெலனானே, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பெலனானே, எதற்கும் பயமில்லை. ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே. இயேசுவே அவரே நம்முடைய கண்மலையானவர், அவரே நம் கோட்டையானவர், அவரே நம் துர்கமானவர், அவரே நம் எல்லாவற்றுக்கும் எல்லாமுமானவரே. ஆராதனை ஆராதனை உமக்கே. இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உயர்த்துங்க 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 இயேசுவே. அவரை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் இறங்கி வந்து நம்மோடு கூட இருந்து நம் பட்சத்தில் நின்று நமக்காக வழக்காடி நமக்காக பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறாரே. ஓ இயேசு, ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிற வேளையில் எத்தனை பேர் ஆண்டவரே நீர் ஒருவரே எங்களை பாதுகாக்கும் கண்மலையா, நீரே எங்கள் புகலிடம் ஆண்டவரே, நீரே ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில வீசுகின்ற புயல் காற்றுக்கு ஒதுக்கானவர் ஐயா. எங்களுடைய வறண்டு போன வாழ்க்கையில நீர்கால்களாகவும் விடாய்த்து போன எங்களுடைய ஆவியை புதுப்பிக்க கூடியவராகவும். ஓ இயேசுவே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை வெள்ளத்தின் பேர் அவரை பார்த்து சொல்ல முடியும், ஆண்டவரே நீரே நீர் ஒருவரே மாட்சிமை நிறைந்தவர் ஐயா, நீர் ஒருவரே மகிமையானவரே. இயேசுவே 1000 நாவுகள் இருந்தாலும் 1000 ஆண்டுகள் இருந்தாலும் நீர் செய்த நன்மைகளுக்குமே துதிக்க போதாதே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மை
உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. அவரே நம்முடைய யெகோவா ஈரே, அவரே நம்முடைய யெகோவா ஷம்மா, அவரே நம்முடைய யெகோவா ஷாலோம், அவரே நம்முடைய யெகோவா நிசி. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் தெய்வமே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் இயேசுவே. கொஞ்ச நேரம் அவரை ஆராதிக்கலாம். நம் தேவையெல்லாம் சந்திக்கும் யெகோவா ஈரே, நீர் எனக்கு போதும் ஐயா. உம்மை ஆராதிப்பேன் இயேசுவே. ஆராதனை என்றுமே, ஆராதனை உமக்கே, ஆராதனை என்றுமே. உயர்த்துங்க உயர்த்துங்க உயர்த்துங்க. அவர் ஒருவரே தூயாதி தூயவர், அவர் ஒருவரே நிறைவானவர், அவர் ஒருவரே நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிறவர், அவர் ஒருவரே நம் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிறவர். இந்த ஆராதனை வேளையிலும் கூட தேவனை ஆராதிக்கிற எந்த சமயத்திலும் எந்த ஸ்தானத்திலும் அவர் இறங்கி வந்து நம்மோடு கூட இருந்து உலகம் தரக்கூடாத சமாதானத்தை தந்து நம்ம எந்நாளும் எப்பொழுதும் எல்லா இடங்களிலேயும் வெற்றி சிறக்க பண்ண இயேசு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆராதிக்க ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறீங்க? இயேசுவே சுத்தரே உம்மை ஆராதிப்பேன் இன்றும் என்றென்றுமா. பலிபீடத்தில் என்னை படைக்கின்றேன், உகந்த ஜீவ பலியா. சுத்தரே உம்மை ஆராதிப்பேன் இன்றும் என்றென்றுமா. பலிபீடத்தில் என்னை படைக்கின்றேன், உகந்த ஜீவ பலியா. தருபவரே சுகம் தருபவரே, யெகோவா ஷம்மா நீரே, கூடவே இருப்பவரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆராதனை சமூகத்தனை படைக்கிறேனே, உகந்த ஜீவ பலியா. மறுபடியும் சொல்லுங்க. பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பேன் இயேசுவே. ஓ நீரே என் ஆராதனைக்கு தகுதியானவரே. பலிபீடத்தில் என்னை படைக்கின்றேன்,
செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாய் இருக்குமே. எங்க வாழ்க்கையிலே யெகோவா நிசி நீர் அல்லவா. ஓ யெகோவா, யெகோவா நிசி நீரே. ஜெயம் தருபவரே, யெகோவா ரோவி நீரே. எங்கள் நல்ல மேய்ப்பரே, ஆராதனை ஆராதனை. நீர் ஒருவரே ஆராதனைக்கு தகுதியானவரே இயேசுவே. எல்லா நாமங்களுக்கும் மேலானவர், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் ஓ இயேசுவே. ஆராதனை ஆராதனை என்றுமே. ஓ எங்கள் யெகோவா ஈரே, எங்கள் யெகோவா ராஃபாவே, எங்கள் யெகோவா ஷாலோமே, எங்கள் யெகோவா சிக்கனுமே. ஓ எங்கள் எல்லாவற்றுக்கும் எல்லாமானவரே ஓ இயேசுவே. ஓ ஆராதனை ஆராதனை என்றுமே. ஓ வாழ்வே வாழியே வாழ்த்துகின்றேன், வணங்குகின்றேன். வாழ்வே எங்கள் தீபமே, ரபாபா ஷதரது ரபாபா வாழ்த்துகின்றேன். ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை என்றுமே. நீர் ஒருவரே எங்களோடு கூட இருக்கிறவர் அல்லவா. பெயர் சொல்லி அழைத்தவரே, எங்களை பெரியவனாக்கினவரே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கின்றோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்று வாசம் செய்யும் ஆண்டவரே. இந்த காலை வேளை எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு கூட வாசம் செய்யும், வாசம் செய்யும், வாசம் செய்யும். எங்கள் ஆராதனைக்கு தகுதியானவர். நாங்கள் ஆராதனையில் பயன்படுத்துகிற வார்த்தைகளை காட்டிலும் பெரியவர் நீங்கப்பா. எங்களுடைய நினைவுகளை காட்டிலும், எங்களுடைய எண்ணங்களின் தோற்றங்களை காட்டிலும், எங்களுடைய யோசனைகளை காட்டிலும் நீர் பெரியவர் ஆண்டவர். You are beyond comprehension. You are beautiful beyond description. There is none like you. There is none like you. உம்மை போல நல்லவர் யாரும் இல்லை இயேசுவே. ஆராதனை வேளையில தேவ சமூகத்தண்டை வந்திருக்கிற வேளையில ஒரு விஷயம் கர்த்தரை பார்த்து சொல்லலாம். ஆண்டவரே, பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை
செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இந்த மாதத்திற்கு இன்னது தேவை என்பதை அறிந்திருக்கிற தேவனாய் கர்த்தர், இந்த இக்கட்டு காலங்களிலும் கூட உடைய வார்த்தைகள் எங்க வாழ்க்கையில கடந்து வந்து விடுதலையை கொடுப்பதாக நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். சகல துதிகன மகிமையாவையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே இந்த காலை வேளையிலும் கூட தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த 5 மாதங்கள் கடந்து இந்த 6வது மாதத்திற்குள்ளாக பிரவேசிக்க கர்த்தர் உங்களுக்கு எனக்கு உதவி செய்திருக்கிறார். ஆமென். ஜீசஸ் கடந்த நாட்களில் கர்த்தருடைய வார்த்தைகளோடு கூட இந்த மாதத்துக்குள் பிரவேசித்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஆமென் திருச்சபையின் சார்பாக அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த மாதத்திலும் தானே தேவன் உங்களுக்கு எனக்கும் சொன்ன நல் வார்த்தைகளை அவர் நிறைவேற பண்ணி மகிழ்ச்சி நம்மை கரம் பிடித்து நடத்துவாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஹல்லேலூயா. நம் தேவன் நல்லவர், அவர் வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. அவரை போல நல்லவர் பெரியவர் யாருமே இல்லை. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திற்கு நேராய் நம்முடைய வேத புஸ்தகங்களை திருப்பிக் கொள்ளலாம். நம்முடைய இருதயங்களை கர்த்தருக்கு நேராய் ஒருமுகப்படுத்தி ஆமென் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து வரலாம். நம்மை சூழ இக்கட்டுகளும் ஆமென் போராட்டங்களும் அநேக விதமான பாடுகளும் காணப்படுகிற வேளையிலும் கூட எங்க பார்த்தாலும் சஞ்சலங்களும் தவிப்புகளும் ஆமென் ஜீசஸ் பாரங்களும் ஆமென் அங்கலாய்ப்புகளும் காணப்படுகிற சூழ்நிலையிலும் நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? நம்முடைய தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு என்ன செய்ய விரும்புகிறார்? சில காரியங்களை இந்த நாளிலே நாம் தியானித்து நாம் ஜெபித்து கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். இந்த மாதம் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்கு நேராய் நாம் திருப்பிக் கொள்ளலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55வது அதிகாரம் 3வது வசனம். ஏசாயா 55:3. உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். ஹல்லேலூயா. ஆமென். ஜீசஸ் இந்த மாதத்திலும் கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம், தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். ஆமென். ஜீசஸ் இந்த காலை வேளை இந்த வார்த்தையை தியானிக்கிற வேளையில ஒரு நிமிஷம் கர்த்தரை பார்த்து சொல்லலாம், ஆண்டவரே நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஐயா, உம்மை போல நல்லவர் யாரும் இல்ல. எங்க வாழ்க்கையில உம்முடைய உண்மையையும் உம்முடைய நீதியையும் ஆமென் எங்க வாழ்க்கையில விளங்க செய்கிற நல்ல தெய்வம் நீர் அல்லவா. என்ன ஆனாலும் சரி, சூழ்நிலைகள் சாதகமாக இருந்தாலும் பாதகமாக இருந்தாலும் சரி, எங்களை சுற்றி ஆமென் போராட்டங்களும் பிரச்சனைகளும் நெருக்கி கொண்டு இருந்தாலும் சரி, நாம் ஆராதிக்கிற தேவன் தம்முடைய கிருபைகளை அருளி செய்கிறவராய் இருக்கிறார். தம்முடைய ஒத்தாசைகளை பாராட்டுகிறவராய் இருக்கிறார். தயவு கூர்ந்து அவர் தேடி வந்து கரம் நீட்டி ஆமென் நம்மை பிடித்து உயரத்திலே கொண்டு போய் நிறுத்தி நம்மை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி தலைநிமிரச் செய்ய அவர் போதுமானவர், அவர் வல்லமையுள்ளவர், அவர் உண்மையுள்ளவர், அவர் பெரியவர், அவர் சிறந்தவர், அவர் மகிமையானவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் அவர் நிறைவாய் நடத்த அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். இந்த வசனத்தை வாசிக்கும் போது நான் 3 காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, he is a God of covenant. அவர் உடன்படிக்கையின் தேவன். நீங்க வேதத்துல அவர் எந்த தேவதாசனோடு கூட அவர் அவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது நீங்க அந்த இடத்தை படிச்சீங்கன்னா தெரியும், அவர் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துவார். அந்த இடத்துல அந்த சூழ்நிலை தானே, ஒன்றுமில்லாத சூழ்நிலையில, அந்த வெறுமையின் மத்தியில, அந்த 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 இருளும் அந்த எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் என்ன பண்ணுவாரு? ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துவார். ஏன் தெரியுமாங்க? அவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் என்பதை வெளிப்படுத்தி காண்பிப்பதற்காக தம்முடைய ஜனங்களோடு கூட ஒரு உடன்படிக்கை. அதாவது எந்த ஒன்றும் இல்லாத சூழ்நிலையில
அந்த உடன்படிக்கையை ஏற்படுத்தும் போது அந்த தேவ மனுஷன் அந்த உடன்படிக்கையில அவரும் உண்மையுள்ளவராய் இருக்கும் பொழுது அந்த உடன்படிக்கையின் பிரகாரமாக தேவன் மேல விசுவாசம் வைத்து அவரை சார்ந்து வாழும் பொழுது அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில அவர் உடன்படிக்கையை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கை, ஈசாக்கின் வாழ்க்கையில, யாக்கோபின் வாழ்க்கையில, யோசேப்பின் வாழ்க்கையில, ஆமென், இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில, தாவீதின் வாழ்க்கையில, ஆமென், பிற்காலங்களில் ஏன் நம்முடைய வாழ்க்கையில கூட ஹல்லேலூயா அவர் உடன்படிக்கையை ஏற்படுத்தி யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம வேதத்தை திறந்து வாசிக்கும் போது ஆமென் அவர் நம்முடைய கையை பிடிச்சு இன்னைக்கு நான் உனக்கு இப்படி இருப்பேன் மகனே. ஒவ்வொரு வாரங்களும் சரி, ஒவ்வொரு மாதமும் சரி, ஒவ்வொரு வருடமும் சரி, அவர் நம்மோடு கூட உடன்படிக்கையை செய்து பயப்படாதே, திகையாதே, நான் உன் கூட இருப்பேன். எத்தனை வாக்குத்தத்தங்களை நமக்கு பண்ணியிருக்கிறாரு. ஆமென். இந்த தேவன் ஆமென் ஜீசஸ் வேதம் சொல்லுகிறது போல இதே 55வது அதிகாரத்தில் ஜீசஸ் ஆமென் 11வது வசனம் சொல்லுது, அவருடைய வசனம் ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாதான். அது அவர் எதை விரும்பி அந்த வசனத்தை அனுப்பினாரோ அதை செய்யும்படியாக, அந்த காரியம் வாய்க்கும்படியாக அந்த வசனம் போய் கிரியை செய்யும்னு வேதம் சொல்லுது. நீங்களும் நானும் பயப்பட தேவையில்லைங்க. நம்முடைய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் இந்த காலை வேளையில ஒரு காரியத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. நான் ஆராதிக்கிற இயேசு அவர் உடன்படிக்கையின் தேவன். என்னை உருவாக்கின கர்த்தர் அவர் உடன்படிக்கையின் தேவன். அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. அவர் சொன்னதை நிச்சயமாய் செய்கிறவர். தாவீதுக்கு ஆமே வார்த்தையால சொன்னவைகளை கரங்களில் நான் நிறைவேற்றின தேவன் அல்லவா. இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில அவர் உடன்படிக்கை பண்ணினவைகளை அவர் நிறைவேற்ற உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஒருவேளை இந்த இக்கட்டு காலங்களில் ஏன் ஆண்டவர் இந்த கலக்கம் யோசித்துக் கொண்டிருக்கிறீங்களா? அவர் உங்களோடு கூட பண்ணின உடன்படிக்கையை நீங்க நினைவு கொள்ளுங்க, நினைவு கொள்ளுங்க. இயேசு சொல்றார், என் வார்த்தையிலாகலும் என் வார்த்தை நிமித்தமாவது என்னை நம்புங்கப்பான்றாரு. ஆமாங்க, அவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். உங்களோடு கூட என்னோடு கூட அவர் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறவர். இந்த உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறது நீங்க பாத்தீங்கன்னா அவர் ரேண்டமா ஏதோ எதேச்சியாக யார்கிட்டயோ போய் உடன்படிக்கையை ஏற்படுத்துறது இல்லை. நீங்க அவர் யார் யார் கூட எல்லாம் உடன்படிக்கையை ஏற்படுத்தினார் அப்படின்னு நீங்க வேதத்துல வாசிங்கன்னா நல்லா தெரியும். இவன் எனக்கு உண்மையா வாழுவான், இவன் என் சத்தத்துக்கு கீழ்ப்படிவான், இவன் சந்ததிக்கும் எனக்கு கீழ்ப்படியும்படிக்கு சொல்லி கொடுப்பான், இவன் உத்தமனும் உண்மையுமாய் வாழ்கிறான், இவன் காலங்கள்ல இவனுக்குள் தேவ பயம் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறதுல ஒவ்வொரு காலகட்டங்களிலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அந்த உணர்வுள்ளவர்கள் உண்டோ என்று பார்க்கும்படிக்கு கர்த்தரை தேடுக, கர்த்தரை தேட உணர்வுள்ளவர்கள் உண்டோ அப்படின்னு பார்க்கும்படிக்கு அவர் என்ன பண்றாரு, மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்க்கிறார். அப்படி கண்டுபிடித்தவர்கள் தான் யோபு, ஆபிரகாம், நோவா, சொல்லிக்கிட்டே போலாம். நாம அவர்களுடைய வாழ்க்கையில தான் அவர் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். அப்ப நான் சொல்றேன், இன்னைக்கு இந்த வசனம் உங்களுடைய காதுகளுக்கு வருகிறது. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட ஆமை வசனத்தின் மூலமாய் உடன்படிக்கை செய்கிறார் அப்படின்னா நான் நிச்சயம் சொல்லுவேன், நீங்கள் விசேஷமானவர்கள். ஹல்லேலூயா. உங்களை தேவன் வேறு பிரித்திருக்கிறாரு. ஆமை உங்கள் ஆமை ஜீசஸ் உங்களுக்குள்ளாக ஒரு நற்கிரியை துவங்க அவர் தீர்மானித்திருக்கிறார். அதனால தான் உங்களை தெரிந்தெடுத்து பிரித்தெடுத்து அழைத்து முன்குறித்து பெயர் சொல்லி அழைத்து ஹல்லேலூயா உங்களை தாங்கி ஏந்தி சுமந்து அவர் நடத்தி வருகிற தேவனா இருக்கிறார். ஆமே. அப்ப அவர் உடன்படிக்கையின் தேவன், உங்களோடு கூட உடன்படிக்கை செய்கிறவர். இரண்டாவதாக இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், நிச்சயமானவைகள், நிச்சயமானவைகள், நிச்சயமான கிருபைகள். இரண்டாவதாக நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் எப்படி தெரியுமாங்க? அவர் தம்முடைய ஜனங்க மேல தம்முடைய அன்பை ஊற்றுகிறவராய் இருக்கிறார், தம்முடைய கிருபைகளை பொழிந்தருளுகிறவராய் இருக்கிறார். அப்படின்னு சொல்லும் போது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆராதனைகள்ல அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை இந்த கிருபை. ஜெபத்துல பயன்படுத்துவோம், நம்முடைய வாழ்க்கையில பயன்படுத்துவோம். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் நம்ம திரும்பி பார்க்கும்போது கர்த்தர் தம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமான கிருபைகளை ஊற்றுகிறவர் அப்படின்னு சொல்லும் போது அது கிருபைனா என்னங்க? ஒரு மொழிபெயர்ப்புல his faithful love அப்படின்னு சொல்லி இருக்கும். கிருபை அப்படின்னா ஒரு விஷயத்தை பெற்றுக்கொள்ள நான் பாத்திரன் அல்ல, அந்த 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 காரியம் என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவிக்க
நான் எல்லளவுக்கு பாத்திரம் இல்லை, ஆனாலும் அது எனக்கு இலவசமா கிடைக்குது பாருங்க. அதை அனுபவிக்க எனக்கு ஒரு தருணம் கிடைக்குது பாருங்க. அதுக்கு பேரு தான் கிருபை. I am not qualified yet I still enjoy its privileges. அதுக்கு பேரு தான் கிரேஸ். இன்னைக்கு என்னுடைய துரோகங்கள் மத்தியிலே, என்னுடைய அக்கிரமமான சூழ்நிலைகள் மத்தியிலே, என்னுடைய தவறான யோசனைகள் மத்தியிலே, என்னுடைய உலக பிரகாரமான சிநேகங்கள் மத்தியிலே இன்றைக்கும் என்னை சூழ எத்தனையோ பேர் மரித்து போய் கொண்டிருக்கிற வேளையில நான் ஜீவனோடு இருக்கிறேன் அப்படின்னா அது என்னுடைய சாமர்த்தியத்தினாலேயோ, நான் என்னை பாதுகாத்துக் கொள்ளுகிறதுனாலேயோ, அல்லது என்னுடைய உணவு முறைகளினாலேயோ, அல்லது நான் உடற்பயிற்சி செய்து என்னுடைய சரீரத்தை கட்டுக்கோப்பாய் வைத்துக் கொள்ளுகிறதுனாலேயோ அல்ல, மாறாக அது தேவனுடைய கிருபையே. அதுக்கு பேரு தாங்க கிருபை, the privilege. எனக்கு அது ஈவாக கொடுக்கப்பட்டிருக்குது. அதுக்காக நான் எந்த பிரயாசமும் படலையே, அதுக்காக எந்த நான் கஷ்டமும் படலையே. அது எனக்கு இலவசமாக தேவனே தம்முடைய அன்பை முதலாவது ஊற்றி சொல்றார்ல, நீங்க என்ன நேசிக்கல, நான் தான் முதல்ல உங்க மேல நேசித்தேன். நிச்சயமான கிருபைகள் அப்படின்னு சொல்லும் போது அர்த்தம் என்ன தெரியுமாங்க? அவர் உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில தம்முடைய அன்பை ஊற்றுகிறவராயிருக்கிறார். தம்முடைய அன்பை ஊற்றுகிறவராயிருக்கிறார். அப்ப அன்பை ஊற்றுகிறார் அப்படின்னு சொல்லும் போது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, தேவனுடைய அன்பு ஒருவருடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது, நிறைவா இருக்கும் பொழுது, அவங்க வாழ்க்கையில குறைவு என்பது கிடையாது. தாழ்ச்சி அவர்கள் அடைவதில்லை. தேவைகள் ஆமீன் இல்லை. எல்லாவற்றை பற்றிலும் அவர் அவர்களை போஷித்து ஆமீன் ஆதரித்து பாதுகாத்து திருப்தியாய் நடத்த அவர் போதுமானவராய் இருக்கார். அதற்கு வேண்டிய சகல காரியங்களையும் அவர் செய்கிறவராய் இருக்கிறார். அதுக்கு பேர் தான் நிச்சயமான கிருபைகள். நிச்சயமான கிருபைகள். அதை சொல்றார் பாருங்க, தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன், அவனுடைய வாழ்க்கையில நான் தீர்மானம் பண்ணினேன், உங்க வாழ்க்கையில அதை நான் செய்வேன். தாவீதுக்கு நான் என்னென்ன வாக்குத்தத்தங்களை நான் செஞ்சேனோ, தாவீதுக்கு என்னென்ன கிருபைகளை நான் ஊற்றினேனோ, நிச்சயமான கிருபைகள். அப்ப சொல்லும் போது அர்த்தம் என்னன்னா, the sure promises, the sure grace, the sure mercies. அந்த தேவன் தாவீதை ஆசீர்வதித்தார். அந்த கிருபைகள் அதெல்லாம் ஏதோ ஒரு போற போக்கில் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் கிடையாது. மாறாக அதை நிச்சயமாக அவனுடைய வாழ்க்கையில ஊற்றின கிருபைகள். இன்னைக்கு அதே தான் கர்த்தர் சொல்றாரு, உங்க வாழ்க்கையில நான் நிச்சயமாய் உண்மையா அந்த கிருபைகளை நான் பொழிந்தர்ல உண்மையுள்ளவராயிருக்கிறேன், வல்லமையுள்ளவராயிருக்கிறேன். நிச்சயமான கிருபைகள். இன்னைக்கு ஒருவேளை என் வாழ்க்கையை பார்க்கும்போது ஒண்ணும் இல்லையே பாஸ்டர், என் சூழ்நிலை வெறுமையாய் சூனியமாய் காணப்படுகிறது, நான் எவ்வளவு பிரயாசப்பட்டும் ஒரு பலனும் இல்லாதபடிக்கு காணப்படுகிறேனே, ஏன் இந்த பாடுகள்? கர்த்தர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில நான் கிருபையை ஊற்றுவேன், நிச்சயமா ஊற்றுவேன். அந்த கிருபைகள் நிச்சயமா உன் வாழ்க்கையில வரும். நிச்சயமாய் உனக்குன்னு குறித்திருக்கிறத, உனக்குன்னு அவர் தீர்மானம் பண்ணினவைகளை அவர் நிச்சயமாய் அருளி செய்ய உண்மையுள்ளவராயிருக்கிறார். You are not an accident. நீ ஏதோ தற்செயலாய் உருவாக்கப்பட்டவன் கிடையாது. You have been created for a purpose by God himself. தேவன் அவர் உட்கார்ந்து உன்னை ஒரு 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 தேவ சித்தத்துக்கென்று அவர் உருவாக்கி இருக்கிறார் என்பதை மறந்து போகாத. அப்போ உன் பாத்திரத்தை அவர் உருவாக்கும் போது அதை வெறுமையா உருவாக்காதபடிக்கு உன்னை தம்முடைய கிருபைகளால, நிச்சயமான கிருபைகளால நிரப்பவும் அவர் உண்மையுள்ளவர். தாவீது சொல்றார்ல, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. மூன்றாவதாக, he is a God of eternity. He is a God of eternity. வேதம் சொல்லுகிறது, ஆமே ஜீசஸ் நம்ம வாசிக்கிறோம்ல, அதாவது அந்த நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கையை சொல்லும் போது கூட அது ஒரு மனுஷனோடு கூட முடிந்து போகக்கூடிய ஒரு உடன்படிக்கை கிடையாது. மாறாக இட்ஸ் an everlasting covenant. அது இட்டர்னிட்டி வரைக்கும் போகக்கூடிய, நித்திய காலமாய் போகக்கூடிய ஒரு உடன்படிக்கை. வேதத்தில் வாசிக்கிறோம், அன்றைக்கு நோவாவோடு கூட ஒரு உடன்படிக்கையை பண்ணினாரு. இனிமே நான் ஜலத்தினால ஹல்லேலூயா நான் அழிக்க மாட்டேன்னு சொல்லி தம்முடைய வில்லை அந்த வானத்திலே வைத்தாரு. இன்னைக்கு வரைக்கும் அந்த வில் இருக்கா இல்லையா?
for eternity, everlasting covenant. ஆபிரகாமோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணா, உன்னோடு கூட உன் சந்ததியோடு கூட நான் இருப்பேன். இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவோ எதிர்ப்புகள், எவ்வளவோ ஆமென் சண்டைகள், எவ்வளவோ யுத்தங்கள், எவ்வளவோ பகைகள், ஆனாலும் ஹல்லேலூயா, இஸ்ரவேலுக்கோ தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. அவர் நித்தியமானவர். அப்ப அவருடைய கிருபைகளும் சரி, அவருடைய ஆசீர்வாதங்களும் சரி, தலைமுறை சங்கீதக்காரன் சொல்றாரு, கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகள் மேலும் அனாதியா என்றென்றைக்கும். ஆமென். அப்ப உங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்கும்போது அது உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க சந்ததி முழுவதுக்கும் அவர் காத்துக்கொள்ள ஒரு உண்மையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் நித்தியமானவர். உங்களுடைய வாழ்க்கையில் அவர் ஒன்ன சொன்னார்னா நித்திய காலமாய் அந்த வார்த்தையை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை அருளுகிறவராய் இருக்கிறார். யோசிச்சு பாருங்களேன், தாவீதுக்கு பிற்பாடு எத்தனையோ ராஜாக்கள் அவன் சந்ததியில் எழும்பினார்கள். அவனுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள் போயிட்டே இருக்கலாம். ஆனா அவருடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு உண்மையா அவங்க வாழல. கர்த்தரை விட்டுட்டு வேற யாரையோ பின்பற்றி சோரம் போனாங்க. ஜனங்களையும் கர்த்தருக்கு விரோதமாய் திருப்பினாங்க. ஆனாலும் அவருடைய உடன்படிக்கை அது நித்திய காலமா இருந்தபடினால அந்த உடன்படிக்கையை தாமே இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில அவர் நிறைவேற்றினதை நீங்களும் நானும் பார்க்க முடியுது. அதை தான் நம்ம அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 13வது அதிகாரத்துக்கு திருப்பும் பொழுது பவுல் அவன் ஒரு பிரசங்கத்தில் சொல்லும் போது சொல்றாரு, இயேசுவை குறித்து சொல்றாரு, இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தத்தை அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார். அதாவது இயேசுவுக்கு நிறைவேற்றினார். பின்பதாக அவர் மூலமாய் நமக்கு அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 13வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்கும் போது நாம் இப்படியாய் வாசிக்கிறோம், இனி அவர் அழிவுக்கு உட்படாதபடிக்கு அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை குறித்து தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று திருவுள்ளம் பற்றினார். அப்ப யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழும்ப பண்ணத எங்க கொண்டு போய் லிங்க் பண்றார் தெரியுமாங்க? தாவீதுக்கு தேவன் அருளின நிச்சயமான கிருபைகள், அந்த நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்தின நிச்சயமான கிருபைகளை தேவன் எங்க நிறைவேற்றுகிறாரு? இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறாரு. எப்படி நிறைவேற்றுகிறாரு? அவரை அழிவுக்கு உட்படாதபடிக்கு மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினபடியினாலே. அப்ப அந்த உயிர்த்தெழுதல் தாவீதுக்கு வாக்குத்தத்தமாய் பண்ணப்பட்டது. அதை இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறார். தாவீதின் வாழ்க்கையில் நம்ம அநேக வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். நாம 2வது சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஆமென், நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன், என்னை கேளும், ஜாதிகளை உமக்கு சொந்தமாகவும் பூமி நெல்லைகளை உனக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். வாசிக்கிட்டே போலாம், இருப்பு கோலால் அப்படின்ட்டு. இன்னொரு இடத்துல பார்க்கும்போது, உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டி ஜீவ மார்க்கத்தை தெரியப்படுத்துவீர், இரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தருவீர். இன்னொரு இடத்துல பார்க்கும்போது, நான் என்னுடைய நித்திய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். தேவனுடைய வீட்டிலே இல்ல ஒரு எலும்பு முறிந்து போவதில்லை. எத்தனை வாக்குத்தத்தங்கள் தாவீதுக்கு கர்த்தர் கிருபையாய் பாராட்டி இருக்கிறாரு. அந்த வார்த்தைகளை எல்லாம் பெற்றுக்கொண்ட தாவீது ஒருவேளை மரித்து போயிருக்கலாம். ஆனா இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்றாரு, அவர் அந்த நிச்சயமான கிருபைகளை அவர் நித்திய உடன்படிக்கையாக தாவீதுக்கு ஏற்படுத்தினபடியினாலே இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில அந்த கிருபைகளை நிறைவேற்றினார். அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுகிறார். அவர் வாழ்க்கையில மட்டும் கிடையாது. அதே 13வது அதிகாரம் 33வது வசனத்துல வாசிக்கும் போது, ஆமென், இயேசுவை உயிரோடு எழுப்பினதினாலே இயேசுவை விசுவாசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் அதே உடன்படிக்கையை அவர் நிறைவேற்ற உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில ஜீசஸ் நம்மை சுற்றி, ஆமென், நம்முடைய அன்புக்குரியவர்கள், ஆமென், அநேகர் மரித்து போயிருக்கலாம். தேவனுக்காக வல்லமையா எடுத்து பயன்படுத்தப்பட்ட அநேக பாத்திரங்கள் இன்றைக்கு நம்மோடு கூட இல்லாமல் போயிருக்கலாம். ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி, ஏன் இது நடக்குது?
ஏன் இத்தனை அழிவுகள்? ஆனா ஒன்னே ஒன்னு சொல்றாங்க, ஹல்லேலூயா, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில வெளிப்படுத்தின தேவனாகிய கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அதை நித்திய உடன்படிக்கையா ஏற்படுத்தியிருக்கிறபடினால உங்களையும் என்னையும் ஒரு நாளும் அழிவை காண விடுவதில்லை. ஜீவ மார்க்கத்தை தெரியப்படுத்தி தேவனுடைய வீட்டிலே நித்திய காலமாய் நிலைத்திருக்கக்கூடிய கிருபைகளை உங்களுக்கு எனக்கும் பாராட்டுகிற தேவனாய் இருக்கிறாரு. அதனாலதான் பவுல் சொல்றாரு, ஆகையால் நீங்கள் நாமே அஞ்ஞானிகளைப் போல மற்றவர்களைப் போல துக்கித்து அழ வேண்டாம். உங்களுடைய துக்கத்தில் ஒரு நம்பிக்கை காணப்படுவதாக. எக்கால சத்தம் தொனிக்கும், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். அப்ப இந்த காலை வேளையில நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் தம்முடைய நிச்சயமான கிருபைகளை உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில நித்திய உடன்படிக்கையாய் ஏற்படுத்துகிறவராக இருக்கிறார். இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அந்த நிச்சயமான கிருபைகள் என்றால் என்ன அப்படிங்கறத நம்ம இப்ப பார்த்தோம். நம்ம இதுக்கு பின்பதாக நடந்த விஷயங்களை நம்ம பார்த்தோம். ஆனா கொஞ்சம் முன்னாடி ஏன் இதை சொல்றாரு, இதை சொல்லுவதற்கான காரணம் என்ன? நிச்சயமான கிருபைகள் அப்படின்னு சொல்லும்போது தேவன் எதை மையப்படுத்துகிறார் அப்படின்னு பார்க்கும்போது இதே 3வது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். ஏசாயா 55வது அதிகாரம் 3வது வசனம், உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். சொல்லிட்டு தான் சொல்றாரு, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகள். என்ன நிச்சயமான கிருபை? உன்னுடைய ஆத்துமா பிழைக்கும். அவனது மட்டும் இல்ல, அவன் சந்ததி, ஹல்லேலூயா, தலைமுறை ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தோறும் அது ஆண்டவருடைய சந்ததி என்னப்படும். ஒருவேளை இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு ஆபிரகாமின் வம்சத்திலேயோ தாவீதின் வம்சத்திலேயோ வராதவர்களா இருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டபடினாலே, இயேசுவே எனக்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்து தம்முடைய இரத்தத்தை சிந்தி என்னுடைய பாவங்களில் இருந்து, என்னுடைய அக்கிரமங்களில் இருந்து, என்னுடைய இந்த உலக இந்த சாபங்களில் இருந்து என்னை மீட்டெடுக்க வல்லமையுள்ளவர் அவரே. என்னை நித்திய காலமாய் என்னை உண்டாக்கின தேவனிடத்திலே கொண்டு போய் சேர்க்க அவர் வல்லமையுள்ளவர் என்று சொல்லி அவரை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அந்த விசுவாசத்தின் நிமித்தமாக எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளுக்கு உகந்தவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுகிறாரு. நாம் எல்லாருமே அந்த ஆபிரகாமின் பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். இது இந்த ஆபிரகாமின் பிள்ளைகள், தாவீதின் பிள்ளைகள், இதெல்லாம் என்ன நம்ம பார்த்தோம்னா அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராய், வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக, வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களாக. அப்ப இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளுகிற வேளையிலே நாம் தாவீதின் வாக்குத்தத்தத்திற்கு சுதந்திரராய் மாற்றப்படுகிறோம். அப்படி மாற்றப்படும் பொழுது வேதம் சொல்லுகிறது, உங்கள் ஆத்துமா பிழைக்கும். ஏன் அப்படின்னா தாவீதுக்கு சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தை அவர் நித்திய காலமாய், அவனுடைய வாழ்க்கையில மட்டும் கிடையாது, அவனுடைய இரத்த வழி சம்பந்தமான பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மட்டும் கிடையாது, ஏதோ இயேசு கிறிஸ்துவின் காலகட்டம் வரைக்கும் கிடையாது. இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டபடினால, நாம் அவருடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டபடினால இன்றைக்கு வரைக்கும், இனிமேல் வரக்கூடிய கடைசி காலங்கள் வரைக்கும் அவர் அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவருக்கும் ஆத்துமா பிழைக்கும்படிக்கு செய்ய உண்மையுள்ளவராயிருக்கிறார். மரணத்தை குறித்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. இன்னைக்கு நம்மை சூழ நடக்கிற காரியங்களை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நம்முடைய மரணத்தில் ஒரு நம்பிக்கை உண்டு. என்னது? என் ஆத்துமா ஒரு நாளும் அழிவை காண்பதில்லை, அழிவை காண்பதில்லை. நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன் சொல்றாரு. அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். நம்மை பிழைக்க செய்ய இயேசு உண்மையுள்ளவராயிருக்கிறார். யாரை பார்த்து சொல்றாரு? முதல் 2 வசனங்களை வாசிக்கும் போது நமக்கு புரியுது. ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள்.
நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். சொல்லிட்டு சொல்றாரு, செவி சாய்த்து என்கிட்ட வாருங்கள், கேளுங்கள், உங்கள் ஆத்துமா பிழைக்கும். ஒன்னு, உங்கள் ஆத்துமா கொழுமையான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். ரெண்டாவது, உங்கள் ஆத்துமா பிழைக்கும். இன்னும் நான் இதை மூணா நான் சொல்லுவேன். கொழுமையான பதார்த்தத்தினால் உங்கள் ஆத்துமா நிரப்பப்படும். இரண்டாவது, அதன் நிமித்தமாய் மகிழ்ச்சியாகும். மூன்றாவது, அதன் நிமித்தமாய் உங்கள் ஆத்துமா பிழைக்கும். அந்த வாக்குத்தத்தம் நித்திய காலமாக. அப்ப இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது ஒரு காரியம் நமக்கு புரியுது. தேவன் யாரை பார்த்து இந்த வார்த்தைகளை சொல்றார் அப்படின்னா, தாகமா இருக்கிறவங்க, பசியா இருக்கிறவங்க. அடுத்த லெவல், பிரயாசப்படுகிறவர்கள், பாடுபடுகிறவர்கள், சம்பாதிக்கிறவங்க, எப்படியாவது திருப்தியாய் வாழ வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்களை முயற்சி செய்கிறவர்கள். ஆனாலும் நடக்கிறது என்ன? அவங்க ஆத்துமா நிரப்பப்படவில்லை, அவங்க ஆத்துமாவில் சந்தோஷம் காணப்படவில்லை, அவங்க ஆத்துமா பிழைக்க கூடாதபடிக்கு காணப்படுகிறது. மரணம் அவர்களை ஆளுகை செய்கிறதாய் காணப்படுகிறது. யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு நாம செய்கிற முயற்சிகள் எல்லாமே, நம்முடைய பிரயாசங்கள், நம்முடைய பாடுகள், நம்முடைய சம்பாத்தியங்கள் எல்லாமே நான் வாழணும், சேர்த்து வைக்கணும், நானும் என் பிள்ளைகளும் நல்லா வாழணும், நாங்க இதை வாங்கணும், அதை வாங்கணும், இதை செய்யணும், நான் திருப்தியான ஒரு சம்பரமான ஒரு வாழ்க்கை வாழணும். யோசிச்சு பாருங்களேன். அதற்காக மனிதன் எவ்வளவு ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. ஆனா இங்க கர்த்தர் சொல்றாரு, திருப்தி செய்யாத பொருள், உங்க பிரயாசங்கள் செலவழிந்துதான் போய் கொண்டிருக்கிறது. ஆனா உங்க ஆத்துமா கொழுமையான பதார்த்தத்தினால் நிரப்பப்படக்கூடிய காரியங்கள் என்கிட்ட இருக்குது. 3 காரியத்தை இங்க சொல்ற. ஒன்னு தண்ணீர், ரெண்டாவது பால், மூன்றாவது திராட்சை ரசம். 3 விஷயங்களை நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாங்க, என்கிட்ட வாங்க, ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டைக்கு உன்னை அழைத்து செல்வேன், அல்லது உன்னுடைய தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரை தருவேன். பசியா இருக்குதா? ஜீவ அப்பம் நானே. புதிய ஏற்பாட்டில் இயேசு தம்மை அப்படி அல்லவோ வெளிப்படுத்துகிறாரு. ஜீவ அப்பம் நானே, ஜீவ தண்ணீர் நானே. அப்ப இந்த காலை வேளையில நித்திய உடன்படிக்கையாக தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை நமக்கு அவர் பண்ணி ஏற்படுத்தி இருக்கிறாரு. அதை ஏற்படுத்துவேன்னு சொல்றாரு. அது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி இனி அவர் அழிவை காண்பதில்லை என்பது போல நீங்களும் நானும் இனி அழிவை காணாதபடிக்கு நம்முடைய ஆத்துமாவை பிழைக்க வைப்பதற்காக அந்த உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். நித்திய காலமாய் அவருடைய வீட்டிலே நாம் நிலைத்து நிற்பதற்காக. அப்ப என்னுடைய ஆத்துமா பிழைக்க வேண்டுமே ஆனால் என்னுடைய ஆத்துமா கொழுமையான பதார்த்தத்தினால நிரப்பப்பட வேண்டும், மகிழ்ச்சியாக்கப்பட வேண்டும். இல்லைன்னா என் ஆத்துமா பிழைக்காது. அப்ப அந்த கொழுமையான பதார்த்தங்கள் என்ன? 3 விஷயம். ஒன்னு தண்ணீர், ரெண்டாவது பால், மூன்றாவதாக திராட்சை ரசம். இந்த 3ம் நான் சரியான இடத்துல போய் சரியான தண்ணீரை, சரியான பாலை, சரியான திராட்சை ரசத்தை வாங்கி பருகுவேனேயானால், சாப்பிடுவேனேயானால், நான் நிச்சயம் சொல்றேன், வேதம் சொல்லுகிறது, நீங்கள் திருப்தி அடைவீர்கள், சந்தோஷம் அடைவீர்கள், உங்கள் ஆத்துமா நிறைவடையும். அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். ஆனா கர்த்தர் நம்மளை பார்க்கும் பொழுது எப்படி தெரியுமா பார்க்கிறார்? நம்ம வசனங்களை கேட்கிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம், இங்கேயும் அங்கேயும் அலையிறோம், ஓடுறோம், பிரயாசப்படுறோம், பணத்தை சேர்க்கிறோம், வீடு கட்டுகிறோம், அநேக காரியங்களை பண்றோம். ஆனாலும் நடக்கிறது என்ன? நீங்கள் அப்பம் இல்லாததற்கு பணத்தை கொடுக்கிறீங்க. திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்களுடைய பிரயாசத்தை நீங்க கொடுக்கிறீங்க, செலவழிக்கிறீங்க. அப்ப எது என்னை திருப்திப்படுத்துமோ அதை நான் இன்னும் வாங்கல. எது என்னை பசி ஆற்றுமோ, எது என் தாகத்தை தீர்க்குமோ அதை நான் இன்னும் வாங்கல.
எனக்கு தேவை இந்த 3 முக்கியமான காரியங்கள். தண்ணீர், இரண்டாவதாக பால், மூன்றாவதாக திராட்சை ரசம். இந்த காலை வேளை தேவ சமூகத்திலே வந்திருக்கிற வேளையில இந்த 3 காரியங்கள் என்ன? இந்த 3 காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில எப்படி நான் பெற்றுக்கொள்வது? அல்லது இந்த 3 காரியங்கள் ஆக்சுவலா உண்மையாக தேவன் எதை குறித்து சொல்லுகிறார்? ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னா, ஒரு சம்பிரமமான, ஒரு நீதியுள்ள ஒரு அரசாங்கம் அப்படின்னா, ஒரு செழிப்பான, ஒரு நிறைவான அரசாங்கம் அப்படின்னா, இந்த 3 காரியங்களும் இலவசமாக, ஆரோக்கியமாக, அதாவது the purest form, பியூரா சுத்தமானதாக ஜனங்களுக்கு கிடைக்குமே ஆகில் அதுதான் நீதியுள்ள ஒரு அரசாங்கம். அந்த தேசம் தான் ஒரு செழிப்பான தேசம். எது? தண்ணீர், பால், திராட்சை ரசம். இது 3. அதனால்தான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை நீங்க பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இஸ்ரவேல் அவங்க என்ன பண்ணுவாங்க? துறவு வெட்டுவார்கள் அவர்களுக்கு என்று, தண்ணீருக்காக. அவங்களுக்கு துறவு வெட்டிக்குவாங்க. பணம் கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. இரண்டாவதாக அவர்கள் எல்லாருமே மேய்ப்பர்கள். அதனால ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், கழுதைகள், குதிரைகள், அப்படிப்பட்ட காரியங்கள், மிருகங்கள் அவங்க வீட்டில் எப்பயுமே இருக்கும். பாலுக்கு அவங்க காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. பால் கட்டிகள், பாலில் சமைத்த காரியங்கள் அவங்க குடும்பத்தினுடைய அன்றாட காரியம். மூன்றாவதாக அவர்களுடைய விவசாயம், அல்லது அவங்க ஒரு சமாதானமான, சந்தோஷமான, செழிப்பான மக்கள் அப்படின்னா யார் அப்படின்னா, சொந்த திராட்சை தோட்டங்களை நாட்டி அதனுடைய கனிகளை புசித்து அதிலிருந்து வரக்கூடிய ரசத்தை, the first grade quality திராட்சை ரசத்தை பருகுகிறவர்கள். அவங்க செழிப்பானவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளமாக. தண்ணீர், பால், திராட்சை ரசம், இது 3ம் ஒரு மனுஷன் நல்ல ஒரு அரசாங்கத்துக்கு கீழே இருக்கிறான், அல்லது அவர்கள் சமாதானமாய் வாழுகிறார்கள், சந்தோஷமாய் வாழ்கிறார்கள், அதாவது சத்துருக்கள் இல்லாதபடிக்கு, பயப்படுத்துவார் இல்லாதபடிக்கு அவன் தன் திராட்சை தோட்டத்தின் நிழலிலே இல்ல வாசிக்கிறோம்ல. இந்த 3ம் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில இன்றியமையாதது. இந்த 3 யாருடைய வாழ்க்கையில காணப்படுகிறதோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் நிறைவாய் வாழுகிறவர்கள், அவர்கள் திருப்தியாய் வாழ்கிறவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலை வேளையில இந்த 3 என்ன? நம்முடைய வாழ்க்கையில தேவன் இதை 3 எப்படி அவர் லிங்க் பண்றார் அப்படின்றத பார்த்து நாம கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. ஏசாயா 44வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். அதாவது, நான் உன்னை உருவாக்கினேன், ஆமே, நான் உன் கூட இருக்கிறேன், நான் துணை செய்கிறேன், நீ யெஷூரன், நீ பயப்படாதே அப்படிலாம் சொல்லிட்டு 3வது வசனத்துல சொல்றாரு, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஈக்குவேட் பண்றாரு. உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அப்ப இந்த தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிற அனுபவம் என்ன? இன்னைக்கு அப்ப என் ஆத்துமா வாழணும் அப்படின்னா ஒரு நீர்வீழ்ச்சி கிட்ட போய் உட்கார்ந்துட்டு சுத்தமாய் வரக்கூடிய தண்ணீரை குடிச்சா நான் வாழுவேனா? கிடையாது. அது உருவமாக ஒரு பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை. அப்ப அந்த தண்ணீர் அப்படின்னு சொல்ல வருகிறது என்னன்னா, தேவன் யாருடைய வாழ்க்கையில தன்னுடைய நல் ஆவியை ஊற்றுகிறாரோ, யாருடைய வாழ்க்கையில தம்முடைய பரிசுத்த ஆவியை ஊற்றுகிறாரோ, அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 17வது வசனத்துல யோவேல் தீர்க்கதரிசியினுடைய மூலமாய் உரைக்கப்பட்ட வார்த்தைகளை மறுபடியும் இங்க நம்ம பார்க்கிறோம். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், ஆவியை ஊற்றுவேன். அதனால்தான் அந்த ஜலத்துக்கு, தண்ணீருக்கு கம்பேர் பண்றதுனால தான் பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை நாம இன்றும் அதை ஒரு பரிசுத்த ஆவின் ஞான ஸ்நானம் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அவர் தண்ணீரை போல தம்முடைய ஆவியை ஊற்றுகிறவராக, நாம் எப்படி ஒரு தண்ணீருக்குள்ளாக முழுவதுமாக மூழ்கி எழுந்திருக்க வேளையில நான் அவரோடு ஒரு உடன்படிக்கை பண்ணினேன்னு சொல்றோமோ, அதை தண்ணீர் ஞான ஸ்நானம்னு சொல்றோமோ, அதை போல ஆவியானவருக்குள்ளாக நான் மூழ்கும் பொழுது அதற்கு பேரு பரிசுத்த ஆவியானவரின் ஞான ஸ்நானம்.
அப்ப என்னுடைய தாகம் தீர்க்கப்பட வேண்டுமேயானால் எனக்கு தேவை பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். பரிசுத்த ஆவியானவர் உன்னதத்திலிருந்து தம்முடைய நல் ஆவியை ஊற்றும் பொழுது அவர் உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில தாகத்தை தீர்க்கிறவராக இருக்கிறார். ஏசாயா 41வது அதிகாரம் 17வது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் பொழுது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். எப்ப அது நடக்கும்? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்கள் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்கிற வாக்குத்தத்தம் நிறைவேறும். அதனால தான் சொல்றாரு, பிதாவானவர் ஆமே உங்களுக்கு ஆமே தந்துருளின் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற நீங்க வேற எங்கேயும் போகாம எருசலேமிலே காத்திருங்கள். அது என்னது? பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிற அனுபவம். அப்ப முதலாவதாக ஆமென் ஜீசஸ் ஆமே என் தாகம் தீர்க்கப்பட வேண்டுமேயானால் தண்ணீர் பரிசுத்த ஆவியானவர் மிக மிக அவசியம். இரண்டாவதாக நம்ம பார்த்தோம் பால். அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய முதலாவது நிருபம் 2வது அதிகாரத்துல முதல் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் போது நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். 1 பேதுரு 2வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து, இப்படி இருக்க கர்த்தர் தயையுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். இரண்டாவதாக நம்ம வேதத்துல பேதுரு கர்த்தருடைய வசனத்தை பாலுக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்த்தோம், பால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய செழிப்பை குறிக்கிறதாய் காணப்படுகிறது, தேவ ஜனங்களுடைய செழிப்பை குறிக்கிறதாய் காணப்படுகிறது. புதிய ஏற்பாட்டில் இன்னைக்கு நம்ம லிட்டரா நம்ம ஆரோக்கிய பாலை வாங்கி வீட்டில் வைக்கிறதுனாலயோ இல்லைங்க, இல்லை என் வீட்டில் நான் என்ன சொல்ல ஆடு மாடுகளை வளர்க்க போறேன், இனிமே என் வீட்டில் பாலுக்கு பஞ்சமே இருக்காது, கிடையாது. அதன் நிமித்தமாக இல்லை, மாறாக வேதம் சொல்லுகிறது பால் என்பது எதற்கு அடையாளம்? கர்த்தருடைய வசனம், களங்கமில்லாத குறைவில்லாத திருவசனமாகிய அந்த ஞான பால். அப்ப இரண்டாவதாக உங்களுக்கு எனக்கும் தேவை என்னது? கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை, தேவ ஆவியானவர் உங்க வாழ்க்கையில தேவை. அது உங்க தாகத்தை தீர்க்கும். இரண்டாவதாக ஜீசஸ் உங்க வாழ்க்கையில ஆமே கர்த்தருடைய வசனம் தேவை. அந்த வசனம் உங்களை திருப்தியாக்கும், உங்க பசியை ஆற்றும். நீங்க ஒருவேளை என்னுடைய பசி ஆறுவதற்காக உங்களுடைய பணத்தை வேற எங்கேயோ செலவழிக்கலாம். உங்களுடைய பசி ஆற்றப்படுவதற்காக உங்க பிரயாசங்களை எங்கெங்கேயோ நீங்க போடலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, ஆமே என்கிட்ட வாங்க, திருவசனமாகிய அந்த களங்கமில்லாத ஞானப்பாலினால நான் உங்களை நிரப்புவேன். அந்த வார்த்தைகள் உங்களை சத்தியத்தில் நடத்தும், அந்த வார்த்தைகள் உங்களை விடுவிக்கும், அந்த வார்த்தைகள் உங்களை திருப்தியாக்கும், அந்த வார்த்தைகள் உங்களை போஷிக்கும். இல்ல, அதுக்குதான் அந்த வார்த்தைகளுக்கு மண்ணான கர்த்தர் பெயர் வச்சிருக்கிறாரு. அவர் சொல்றாரு, ஜீவா வார்த்தை என்னிடத்தில் இருக்குது. பேதுரு சொல்றாருல, எங்க ஆண்டவரே நாங்க போக முடியும்? உங்ககிட்ட தான் அந்த ஜீவ வார்த்தைகள் இருக்குது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அப்ப இரண்டாவதாக இயேசுவே, அந்த வார்த்தை உங்களுக்கு எனக்கும் தேவை. அந்த வார்த்தை மட்டும்தான் உங்களையும் என்னையும் நிறைவாய் நடத்தும். மூன்றாவதாக திராட்சரசம். ஜீசஸ் ஏசாயா 25வது அதிகாரம் 6வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஏசாயா 25:6, சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் ஊனும் நினமும் உள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சரசமும் நிறைந்த விருந்தாயிருக்கும். மூன்றாவதாக திராட்சரசம். திராட்சரசம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம நிறைய காரியங்கள் நம்ம யோசிக்கிறவர்களா இருக்கிறோம்.
திராட்சை ரசம் அப்படின்னு சொல்லும்போது இங்க நம்ம பார்க்கிறோம், அது கர்த்தர் நமக்காக ஏற்படுத்தக்கூடிய விருந்து. கர்த்தர் நமக்காக ஏற்படுத்தக்கூடிய விருந்து. ஏசாயா 65வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் போது நம்ம வாசிக்கிறோம், ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ என் ஊழியக்காரர் புசிப்பார்கள், நீங்களோ பசியாயிருப்பீர்கள். இதோ என் ஊழியக்காரர் குடிப்பார்கள், நீங்களோ தாகமாயிருப்பீர்கள். இதோ என் ஊழியக்காரர் சந்தோஷப்படுவார்கள், நீங்களோ வெட்கப்படுவீர்கள். அப்ப திராட்சை ரசம் அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா, கர்த்தர் கொடுக்கக்கூடிய சந்தோஷம், கர்த்தர் கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சி, கர்த்தர் கொடுக்கக்கூடிய சமாதானம். அது எப்ப வரும்? தேவனுடைய நிறைவு நம்மிலே காணப்படும் போது, ஒரு ஸ்பிரிச்சுவல் ரிவைவல், ஒரு ஸ்பிரிச்சுவல் ரெஃப்ரெஷ்மெண்ட் ஒருவருடைய வாழ்க்கையில காணப்படும் பொழுது, தீர்க்கதரிசி சொல்றார்ல, எதுவுமே என் வாழ்க்கையில பலன் இல்லாம போனாலும் எனக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தை யாராலும் எடுத்துக்கொள்ள முடியாது. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், களி கூறுவேன். முடியுமா நம்மனால? ஆனா யாருடைய வாழ்க்கையில என்னுடைய சூழ்நிலைகள் எனக்குள் இருக்கக்கூடிய சமாதானத்தை குலைத்து போட முடியாது அப்படின்ற ஒரு உறுதி காணப்படுகிறதோ, யாருடைய வாழ்க்கையில சூழ்நிலைகள் அவங்க அனுபவிக்கிற சந்தோஷத்தை குலைத்து போடாதபடிக்கு காணப்படுகிறதோ, யாருடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய காரியங்கள், சஞ்சலங்கள், கண்ணீர்கள், கலக்கங்கள், அங்கலாய்ப்புகள், இது எதுவுமே அவர்களுடைய பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அந்த திருப்தியை குலைக்க முடியாதபடிக்கு காணப்படுகிறதோ, நான் சொல்லட்டும், அவர்கள் தாங்க பாக்கியவான்கள், அவங்க தான் திருப்தியாய் வாழுகிறவர்கள். அவர்களோடு கூட தேவன் இருக்கிறார். ஏன்னா அவங்க நம்பிக்கை சூழ்நிலைகள் மேல கிடையாது, மாறாக ஆமே அவர்களை உண்டாக்கி உருவாக்கி நடத்துகிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் மேல அவங்க அசைக்கப்படாதிருப்பார்கள். அவர்கள் உறுதியா இருப்பார்கள். அவருடைய கால்களை மான் கால்களை போல மாற்றி உயர்தலங்களில் நடத்துவார். அதனால்தான் தாவீதின் வாழ்க்கையில எத்தனையோ முறை வனாந்தரத்துக்கு அவன் நடத்தப்படுகிறவனா இருந்தாலும் அவன் அசைக்கப்படவில்லைங்க. ஏன்னா அவனுடைய நம்பிக்கை கர்த்தர் பேரில் காணப்பட்டது. இந்த ஜீசஸ் காலை வேளையிலும் என்னுடைய ஆத்துமா பிழைக்க வேண்டுமேயானால், என்னுடைய ஆத்துமா நிரப்பப்பட வேண்டுமேயானால், என்னுடைய ஆத்துமா மகிழ வேண்டுமேயானால், நிரப்பப்படணும்னு சொல்லும்போது கொழுமையான பதார்த்தங்களால் நம்முடைய ஆத்மாவை நிறைய குப்பையை போட்டு நிரப்பலாம், அது முக்கியம் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையை பிழைக்க செய்யக்கூடிய காரியங்களால் நான் நிரப்ப வேண்டும். 3 காரியங்கள். 1 தேவ ஆவியானவர், 2வது தேவனுடைய வார்த்தை, 3வது தேவனுடைய சந்தோஷம், தேவன் மேல் வைக்கும் விசுவாசம். இது 3 என் வாழ்க்கையில் இருக்குமேயானால், 3மே இருக்குமேயானால் நான் நிச்சயம் சொல்லுவேன், நம்முடைய ஆத்துமாக்களை தேவன் பிழைக்க செய்வார், பிழைக்க செய்வார். அதனால்தான் இன்றைக்கும் நம்ம திருவிருந்து, ராபோஜனம் திருவிருந்து நம்ம சொல்லுவோம், நம்ம எடுப்போம். நம்ம திருச்சபைகள் அந்த திருவிருந்து ஆராதனையின் போது நம்ம அதை எப்படி திரும்ப சொல்லுவோம்? அதை திருவிருந்துன்னு சொல்லுவோம், the Lord's table அப்படின்னு சொல்லுவோம். தேவன் நமக்காக ஏற்படுத்தின ஒரு மேஜை, கொழுமையான பதார்த்தத்தினால, அது கொழுமையான பதார்த்தம் தம்முடைய சரீரத்தையும் தம்முடைய ரத்தத்தையும் கொடுத்தாரு. யோசிச்சு பாருங்க, தேவன் நமக்கென்று ஏற்படுத்தின விருந்து அதுங்க. அந்த விருந்த நாம பங்கெடுக்கும் பொழுது ஒவ்வொரு மாதமும் நாம அறிக்கையிடுகிற விஷயம் என்ன தெரியுமாங்க? மாரநாதா, நீ சீக்கிரம் வாரும் ஐயா. இந்த காலை வேளையில இந்த 3 காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நான் நிச்சயம் சொல்ல முடியும், நம்முடைய வாழ்க்கையிலும் ஆமென் தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகள், ஆமென் பரிசுத்தவானே அழிவை காண ஒட்டீர்னு ஆமென் ஜீசஸ் தாவீதுக்கு அருளினதை இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில நிறைவேற்றினாரு. அவரோடு கூட அந்த உடன்படிக்கை முடிஞ்சு போகல. அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவருடைய ஆத்துமாக்களை பிழைக்கச் செய்து அழிவை காணாதபடிக்கு 2ஆம் மரணத்தினால் அவர்கள் சேதப்படுவதில்லைன்னு சிமிர்னா சபைக்கு சொன்னாரு. அதே வார்த்தைகள் இன்று நமக்கும் பொருந்துமே. ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்துமாவை பிழைக்க செய்வார். இந்த மாதம் கர்த்தர் இதை நமக்கு வாக்குத்தத்தமா பண்றார். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகள். ஏன்
இந்த சூழ்நிலைகள் நம்மை பாரப்படுத்தக்கூடாது. நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற போராட்டங்கள் நம்முடைய விசுவாசத்தை, நம்முடைய நம்பிக்கையை அசைக்க கூடாது. நம்முடைய வாழ்க்கையில என்னதான் நேர்ந்தாலும் அவருடைய உடன்படிக்கை அது நித்தியமானது. அவர் அந்த கிருபைகளை நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில தந்தருள்ள உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்கிற நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டுமே. வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கும் போது நம்ம இப்படியாய் வாசிக்கிறோம். எபிரேயர் நிருபம் 11வது அதிகாரத்துல ஹல்லேலூயா, ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நம்ம வாசிக்கிறோம், ஜீசஸ் இவர்கள் எல்லாரும், எபிரேயர் 11வது அதிகாரம் 13வது வசனம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு 16வது வசனத்துல சொல்ற அதை அல்ல, அதாவது அந்த தேசத்தை அல்ல, விட்டு வந்த தேசத்தை அல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் எதை நாடுகிறவர்களாயிருக்கிறோம்? ஒருவேளை ஆபிரகாம் அவனுக்கு பண்ணின வாக்குத்தத்தத்தை, உடன்படிக்கை அவன் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு விசுவாசத்தோட மரித்து போயிருக்கலாம். ஈசாக்கு மரித்து போயிருக்கலாம், யாக்கோபு மரித்து போயிருக்கலாம், பின்பதாக வந்தவர்கள் மரித்து போயிருக்கலாம். ஆனாலும் அந்த உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கை. இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினவர். அவரை விசுவாசிக்கிற உங்களையும் என்னையும் மரித்தோரிலிருந்து எழுப்ப அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார், அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். இந்த நாட்கள்ல மரணத்தை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் சிவனா சபைக்கு சொல்றாரு, நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்ளுவாய். இரண்டாம் மரணத்தினாலே நீ சேதப்படுவதில்லையே. கர்த்தர் இந்த நாட்கள்ல உங்களையும் என்னையும் அப்படியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல பிதாவே, மகா பரிசுத்தம் உள்ளங்க நல்ல தெய்வமே, இந்த நல்ல நாளில் இந்த காலை வேளை காயமை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உம்மை போல நல்லவர் யாருமே இல்லப்பா. அப்பா, தலைமுறை தலைமுறையாய் எங்களை ஆதரிக்கிற தெய்வம் நீர் அல்லவா? தலைமுறை தலைமுறையாய் எங்களை ஆண்டவரை நடத்துகிற தேவன் அல்லவா? தலைமுறை தலைமுறையாய் எங்களை விசாரிக்கிற தேவன் அல்லவா? உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் எங்க வாழ்க்கையில செய்ய உண்மையுள்ளவர் நீர், நித்தியமானவர் நீர், வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. இந்த காலை வேளையிலும் உம்முடைய சமூகத்தண்டை கடந்து வந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்டு ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கூட நீர் அப்பா உம்முடைய உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறவராகவும், உம்முடைய உடன்படிக்கையை நித்திய காலமாய் அவருடைய வாழ்க்கையிலும் அவருடைய சந்ததியிலும் நிறைவேற்றுகிறவராகவும் அப்பா ஆண்டவரே உம்முடைய கிருபைகளையும் உம்முடைய அன்பையும் உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய நன்மைகளையும் பொழிந்தருளுகிறவராகவும் நீர் காணப்படுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரை நிறைவாய் ஆசீர்வதிங்க அப்பா. அப்பா ஆண்டவரே, நாங்க வாசித்தது போல அப்பா ஆண்டவரே எங்களுடைய ஆத்துமா பிழைக்கத்தக்கதாக அந்த ஜீவ தண்ணீரினாலும் ஹல்லேலூயா அந்த பாலினாலும் திராட்சை ரசத்தினாலும் ஒவ்வொருவரையும் திருப்தியாய் நடத்துவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தாகங்கள் தீர்க்கட்டும், பசி திருப்தி அடைவார்களாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பொழுது எங்கள் ஆத்துமா கொழுமையான பதார்த்தங்களினால் மகிழ்ச்சியாகும்னு வேதம் சொல்லுதே. அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியினாலும் அப்படிப்பட்ட சந்தோஷத்தினாலும் இந்த மாதத்தில் தானே ஒவ்வொருவரையும் நிரப்பி ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. தேவக்கரம் ஒவ்வொருவரோடு கூட இருக்கட்டும் ஐயா. உம்முடைய வார்த்தையினால் உண்டாகும் ஆசீர்வாதங்கள், உம்முடைய ஆவியினால் உண்டாகும் ஆசீர்வாதங்கள், உம்முடைய சமூகத்திலிருந்து ஆமை உம்முடைய விருந்தினால் உண்டாகும் ஆசீர்வாதங்களினால ஒவ்வொருவரையும் நிரப்பி மேன்மைப்படுத்தி தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வீராக. இந்த மாதம் உம்முடைய தயவுள்ள கரம் நிறைவா இருக்கட்டும். தேவைகளை சந்திங்க, குறைகளை நிறைவாக்குங்க. ஒரு நன்மை குறைவுபட்டு போகாதபடிக்கு தேவனுடைய நிறைவு உண்டாவதாக.
ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து தேவரே எங்கள் தேசத்துக்காக, எங்கள் மாநிலத்துக்காக, எங்கள் மாவட்டத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் பட்டணத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா கிராமங்கள் ஆண்டவர், எல்லா ஆண்டவர் தேவரின் நிலைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. மனமிறங்குவீராக. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஜனங்க ஆண்டவரே தேவரின் அப்பா ஆண்டவரே மரித்து போய் கொண்டிருக்கிறாங்களே, வாரிக்கொள்ளப்படுகிறார்களே அப்பா. இந்த கொள்ளை நோயிலிருந்து எங்கள் ஜனங்களை விடுவிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தேவனுடைய சுகம் அளிக்கிற வல்லமை இந்த நாட்களில் எங்கள் தேசத்தின் மத்தியில் கடந்து வருவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஒரு பரிபூர்ண விடுதலையும் சுகமும் இந்த நாட்களில் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா எங்கள் அதிகாரிகள், எங்களை ஆளுகிறவர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், இதற்காக ஆண்டவர் உதவி செய்கிற ஒத்துழைக்கிற எல்லா மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தேவ பாதுகாப்பு உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கிருபைகள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தேவரி நாளை முதற்கொண்டு தளர்வுகளோடு கூடிய தேவரி அப்பா ஊரடங்கை அறிவித்திருக்கிற வேளையில் தேவரி இந்த தளர்வுகள் மத்தியில் தேவரி அப்பா எங்கள் ஜனங்களை பாதுகாத்துக் கொள்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா தேவ சமாதானம் கூட இருக்கட்டும். பெரிய ஒரு ரட்சிப்பு, ஒரு எழுப்புதல் இந்த கடைசி நாட்களில் உண்டாவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து மறுபடியும் அப்பா எல்லா ஊழியர்கள், எல்லா பரிசுத்தவான்கள், எல்லா சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ பாதுகாப்பு உண்டாவதாக, உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த நாட்களிலும் கூட கர்த்தாவே உம்முடைய ஆண்டவரின் நலமான கரம், உம்முடைய வார்த்தை ஒவ்வொருவரை பலப்படுத்தி தாங்கி உம்முடைய வருகைக்கு நேராய் நடத்தட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். மாரநாதா சீக்கிரம் வருவீராக ஆண்டவரே. உம்முடைய பலத்த கரங்களுக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய வருகைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ஐயா. தேவ சமாதானமும் தேவ சந்தோஷமும் நிறைவாய் காணப்படட்டும். இந்த நாளிலும் அப்பா ஆண்டவரே இந்த மாதத்திலே புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்கிற, பிறந்த நாள் கொண்டாடுகிற, திருமண நாள் கொண்டாடுகிற எல்லா மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய கரத்தை நீட்டி ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே, வாழ்த்துகிறோம் ஐயா. வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களினாலும் ஒவ்வொருவரையும் திருப்தியாய் நடத்துவீராக. ஆசீர்வதிங்க. கிருபைகள் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து இந்த நாளில் வந்து தேவன் இந்த ஆண்டு ஆராதனையில் பங்கு பெற்று வார்த்தைகளை கேட்டு ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு மக்களையும் உம்முடைய கரம் நீட்டி தொட்டு ஆசீர்வதிப்பீராக. தேவ கிருபை கூட இருக்கட்டும். தேவைகளை சந்திங்க, குறைகளை நிறைவாக்குங்க. ஆசீர்வாதமும் நன்மையும் உண்டாகட்டும். சகல துதி கன மகிமை யாவையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம், பாதுகாப்பு, வழிநடத்துதல், அன்பு, அரவணைப்பு நம் அனைவரிடம் சகல பரிசுத்தவான்களிடம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்து நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். God bless you.